மதத்துலதான் எல்லா வேணாலும் செய்யலாம், கேட்கறதுக்கு யாருமே. நம்முடைய இறைவனை விட சிறந்த மதம் உலகத்துல கிடையாது. நம்ம மதம் தான் சொல்லி நமக்கு தெரியல, நம்ம சொல்லி கொடுக்கறது இல்ல. நம்ம பிள்ளைகிட்ட சொல்லி கொடுத்தீங்கன்னா வேற ஒண்ணும் வேணாம், நீ நேரா கடவுளுக்கு முன்னால போய் நின்று மனமாற உருகி, உங்க மொழி கடவுளுக்கு தெரியுங்க. நம்ம மொழி தெரியாது, எப்படி கடவுளா இருப்பாரு? கடவுளுக்கு முன்னால போய் நின்று ஒரே ஒரு நிமிஷம் நீங்க மனமாற வேண்டுனா கிடைக்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அதான் மாணிக்கவாசகர் சார், நீ போய் வேண்ட வேணாம், வேண்டத்தக்கது அறிவோய் நீ. அப்படியே உங்களுக்கு கிடைக்குதுன்னா கூட நீங்க வேண்டதுதான் அல்ல, வேண்டும் பரிசு பொருள் ஒன்று உண்டு என்று அதுவும் உங்கள் விருப்பம். அதனால நம்ம ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டு அடங்கிடுவ மனிதன்ட்டு மகாஜார் மாதிரி யாரும் 30 வருஷம் 40 வருஷம் உட்கார முடியாது. சில பேர் வரதும் தெரிய மாட்டேது, போவதும் தெரிய மாட்டேது. ஆனா இப்ப அரசியல்வாதிகள் நிப்பாட்டிட்டான், டிக்டாக் வாதி ஆரம்பிச்சுட்டான். இந்த பூஜை போடுங்க, அந்த இது செய்யுங்க, இதே ஒரு இதாயிடுச்சு. நம்மளே நம்முடைய மதத்தை இழிவுபடுத்துறோம். அதாவது இறைவன் முன்னால நின்று காதலாகி கசிந்து கண்ணீர் ஓதும் பொழுது நடக்காத எதுவும் எந்த மந்திரம் செஞ்சாலும் நடக்காது. அதனால நம்முடைய மதம் சொன்னது, காதலாகி கசிந்து கண்ணீர் யாரெல்லாம் நல்லா இருப்பான்னா, எவெல்லாம் இறைவன் முன்னால ஓதுறாங்களோ அவங்க நல்லா இருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சிவாச்சாரங்களும் ரொம்ப நல்லா இருக்காங்க. ஏன் தெரியுமா? உண்மையா இறைவன் முன்னால இருந்து அன்றாடம் ஓதுவது சிவாச்சாரியர்கள் மட்டுமே.